ஆண்டவர் பெரியவர். இந்த நாளில் கூட நம்ம தியானத்துக்குன்னு எடுத்துக்கொண்ட பகுதி எல்லாம் எடுத்து வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 40வது வசனம். நான் என் கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்கிறேன். நான் என் கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்கிறது. இது ஆண்டவர் திருவுளம் பற்றுகிற வார்த்தையாய் இருக்கிறது. அவர் கரத்தினாலே அதிசயம் நடக்குங்க. சொல்லுங்க, அவர் கரத்தினாலே அதிசயம் நடக்கும். தம்முடைய ஜனத்திற்கு தேவன் கரத்தை உயர்த்துவாரே என்றால், உயர்த்தினார் என்றால் அந்த கரம் தம் ஜனங்களை பாதுகாக்கும். அல்லேலூயா. அந்த கரம் தம் ஜனங்களை பாதுகாக்கும். ஆண்டவர் வேதத்தில் அநேக வேளையில அவருடைய கரத்தை உயர்த்தினவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உயர்த்தினவராய் இருக்கிறார். அவர் உயர்த்தும் பொழுது நமக்கு விடுதலை உண்டாகும். எடுத்து வாசிங்க உபாகமத்தின் புஸ்தகம் 32-36. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்த்து அவர்கள் பலன் போய் சென்றும் அடைக்கப்பட்டவர்களாவது விடுதலை பெற்றவர்களாவது ஒருவரும் இல்லை என்றும் காணும் போது தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார். பாருங்க, அவர் பரிதவிக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் பரிதவிக்கிற தேவன். அவர் மனதுருக்கம் நிறைந்த தேவன். அல்லேலூயா. அவர் மனதுருக்கம் நிறைந்த தேவன். ஒருவேளை மோசேயின் கரம் தளர்ந்து போகலாம், நம்மை பிடித்து கொண்டிருக்கிற மனிதனுடைய கரம் தளர்ந்து போகலாம். ஆனால் காக்கிற கரம், கொடுக்கிற கரம் என்றும் தளர்ந்து போகவே போகாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ பாரு, நம்ம கரம் வச்சுக்கோமே, நம்ம கரம் எத்தனையோ நன்மைகள் செஞ்சிருக்கா, நன்மைகள் செஞ்சிருக்கா. நன்மை செய்த கரங்களை நான் பார்க்கட்டும். அல்லேலூயா. நன்மை மிச்ச கரம்னா நன்மை செய்யலையா? நன்மை செய்த கரத்தை பார்க்கலாம். தீமை செய்த கரங்களை பார்க்கட்டும், அதே கரம் இருக்கும். ஆனா ஒரு கரம் உண்டு, நன்மை மாத்திரமே செய்த கரம். அது இயேசு கிறிஸ்துவுடைய கரம். நன்மை மாத்திரமே செய்த கரம், அது இயேசு கிறிஸ்துவனுடைய கரம். அந்த கரம் நம்மளோட இருந்ததுன்னா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. மோசேயின் கரம் தளர்ந்து போகலாம். அந்த கரம் தளர்ந்து போகும்பொழுது அந்த கரத்தை தாங்குவதற்கு அங்கு ஆரோனும் ஊரும் தேவைப்பட்டார். அப்ப நம்ம கரம் எல்லாம் தாழ்ந்து போகும்பொழுது, தளர்ந்து போகும்போது, பலனற்ற பொழுதெல்லாம் நம்மை மனித கரம் தாங்கவில்லை, கர்த்தருடைய கரம் தான் தாங்கியிருக்கு. அதை உணர்ந்துட்டோம் அப்படின்னா நமக்கு விடுதலை நிச்சயம். அல்லேலூயா. மனுஷ கரம் தான் நம்மளை தாங்குதுன்னு நினைப்போனா இல்லை, தேவ கரம் தான் நம்மை தாங்குகிறது. அல்லேலூயா. அப்போ அவருடைய கரம் எப்படிப்பட்ட கரமா இருக்குதுன்னா, அவருடைய கரம் பலத்த கரமா இருக்கு. சொல்லுங்க, பலத்த கரமா இருக்கு. பலத்த கரம் என்னென்ன செய்யும்? பெரிய விஷயங்கள் செய்யும். சங்கீதம் 136 12 வாசிங்க பார்க்கலாம். பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள் என்று வேதம் சங்கீதத்தின் 136 சங்கீதக்காரன் பாடுகிறார். அப்போ ஒரு கரம் என்னத்தை செஞ்சுதுங்க? அப்படியே மேல வாசிங்க, சங்கீதம் 136 10 வாசிங்க. அடுத்து 11. அங்க பாருங்க, அவர் பலத்த கரம் எதை செஞ்சதுன்னா, தன் ஜனத்தை அடிமைத்தனம் பண்ணின ஜனத்தை சங்காரம் பண்ணின ஒரே கரம் அந்த தேசத்தை அடிச்சது பாருங்க. ஒரே கரம் தன் ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து செங்கடலை பிளந்து நடக்க வச்சது பாருங்க. ஒரே கரம் தான். இப்ப உதாரணத்துக்கு இப்ப நான் ஒரு 4 வேலை சொல்றேன், ஒரே கரமா செய்ய முடியுமா? ஒரே நேரத்துல 4 வேலை சொல்றேன். இப்ப சொல்றேன், அங்க மெட்ரோ கிட்ட இருந்து ஒரு ஊழியக்காரர் வராரு, கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிற. சரியா? காஃபி போட சொல்றேன், ஓகே, ட்ராக்ஸ் கொடுக்க சொல்றேன், கேமரால நிக்க சொல்றேன், பாட்டு பாட சொல்றேன், 5 வேலை சொல்றேன்.
இது ஒருத்தரே ஒரே நேரத்தில் செய்ய முடியுமா? இந்த 5 வேலையும் 8:30 மணி அப்படின்னா 8:35 முடிஞ்சிடும். முடியுமா? முடியுமா? சொல்லுங்க, பேசுங்களேன். முடியுமா? முடியுமா முடியாதா? அப்போ அங்க 5 பேர் தேவையா? இந்த வேலை செய்யறதுக்கு 5 பேர் தேவையா? அப்போ அதே போலதான் தேவ ஜனமே, நல்லா புரிஞ்சுக்குங்க, தெளிவா புரிஞ்சுக்குங்க இந்த சத்தியத்தை. அங்கே அந்த ஜனங்களை சங்கரித்தது ஒரே கரம். செங்கடலை பிளக்க வைத்து அத்தனை பிள்ளைகளை நடத்தினது ஒரே கரம். அங்கே ஒரு கரம் வந்துடுச்சுன்னா பல கரம் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில ஒரு கரம், பலத்த கரம் இருந்துடுச்சுன்னா பலதரப்பட்ட வேலைகளை செய்வதற்கும் அங்கலாய்த்துக் கொள்வதற்கும் நம்ம தேவையே பட வேண்டிய அவசியம் வராது. ஏனால் ஒரு கரத்தின் கீழாக உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று வேதம் சொல்லுகிறது போல, அவர் மறைவுக்கு கீழாக அவர் கரத்தின் கீழே நான் வந்துட்டேன்னா அந்த கரம் என்னுடைய எல்லா பற்பல வேலைகளை செய்து முடிச்சிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவர் கரத்துக்கு கீழே வர்றதுக்கு என்ன தேவைன்னா, தேவ பிள்ளைக்கு விசுவாசம் தேவை, தேவ பிள்ளைக்கு திட நம்பிக்கை தேவை, தேவ பிள்ளை அவர் கரத்தை நம்புகிறதா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்புறீங்களா? தேவ கரம் உங்களை நடத்தோன்னு எரேமியாவின் புத்தகம் 12:7 வாசிங்களேன். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அப்ப அவர் கரம் எப்படிப்பட்ட கரமா இருக்கு? வானத்தையும் சொல்லுங்க பூமியையும் உண்டாக்கினவர், அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. அதிசயமான காரியம் செய்ய கூடாது ஒன்று உண்டோ? அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் அவர் மேற்கொள்ள உதவி செய்வாரா, செய்ய மாட்டாரா? அல்லேலூயா, சொல்லுங்க. அந்த வார்த்தை விசுவாசி கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அவரால் எல்லாம் கூடுங்க. விசுவாசிக்கிறீங்களாங்க? தேவ பிள்ளைங்களை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? அவரால் எல்லாமே செய்ய முடியும்னு விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்போ வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் அவர் கரம் விசுவாசம் யாருக்கு இருக்கு? இருக்கா? பூமியை படைத்தது அவர் கரம் விசுவாசம் இருக்கா? நம்மை படைத்தது அவர் கரம் விசுவாசம் இருக்கா? என்னை பாதுகாக்கிறது அவர் கரம், பலத்த கரம் விசுவாசம் இருக்கா? அப்போ விசுவாசம் இருக்கிற பிள்ளைகள் நான் சொல்ல சொல்ல ஆமேன்னு சொல்ல, நான் சொல்ல சொல்ல ஒரு காரியம் சொல்கிறேன், ஆமேன்னு சொல்லுங்க. அவர் கரம், ஆமேன் மட்டும் சொல்லுங்க. அவர் கரம் உங்கள் தரித்திரத்தை விட்டு விலக்கும். அவர் கரம் உங்கள் பாவத்தை விட்டு உங்களை விலக்கும். அவர் பலத்த கரம் உங்கள் பயத்தை விட்டு விலக்கும். அவர் பலத்த கரம் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும். அவர் பலத்த கரம் உங்களுக்கு மேன்மையை தரும். அவர் பலத்த கரம் உங்களை விடுதலையாய் ஆராதிக்க வைக்கும். இன்னைக்கு ஒரு தேவ பிள்ளைக்கு எது தேவைன்னா, அவர் கரத்தினால் பயம் நீக்கப்பட்டவர்களாய், அவர் கரத்தினால் பயம் நீக்கப்பட்டவர்களாய்,
அவர் கரத்தினால் பாவம் நீக்கப்பட்டவர்களாய், அவர் கரத்தினால் தரித்திரம் நீக்கப்பட்டவர்களாய், அவர் கரத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய், அவர் கரத்தினால் மேன்மைப்படுத்தப்பட்ட பிள்ளைகளாய், அவர் கரத்தினால் அவரை ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகளாய், அவர் கரத்தினால் நல்ல வாழ்வை பெற்ற பிள்ளைகளாய் இருக்கணும். அல்லேலூயா. அப்ப அந்த பலத்த கரம் என்ன செய்யுதுன்னா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின பலத்த கரம் ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய பயத்தை நீக்குகிறது, பாவத்தை நீக்குகிறது, வேதனையை நீக்குகிறது, அவச்சொல்லை நீக்குகிறது. நீக்கின கரம் என்ன பண்ணுதுன்னா, மீண்டுமாய் ஆசீர்வாத வாழ்க்கையை கொடுக்கிறது. ஆராதிக்க முடியாதபடிக்கு இருந்த நம்மை அவரை தொழுது கொள்வதற்கு பலப்படுத்துகிறதா இருக்கிறது. அப்ப அந்த பலப்படுத்துகிற கரம் நம் வாழ்க்கையிலே இருக்கும் என்றால் நாம் இதற்கும் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷ கரம் வேணா விட்டுடும், ஆனா தேவக்கரம் விடவே விடாது, தேவக்கரம் விடவே விடாது. அப்ப அந்த கரத்தை பற்றி கொள்ள நாம் அனுதினமும் செய்ய வேண்டியது என்னன்னா, அந்த கரத்துக்கும் எனக்குக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடாது, பக்கத்துல வந்துடும். காலையில காமிச்சேன் இல்லையா, அந்த கரத்துக்கும் எனக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடாது, அந்த கரத்துக்கும் எனக்கும் டிஸ்டன்ஸ் இருக்க கூடாது, டிஸ்டன்ஸ் இருக்க கூடாது. அந்த கரத்துக்கு எனக்கும் டிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா அந்த கரம் என்னை பற்றி கொள்ளாது. அல்லேலூயா. அப்போ ஒரு கரம் என்னை பற்றி கொண்டே இருக்குமே என்றால் நான் எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ பாருங்க, இந்த தூரத்துல இருக்கா, நான் இந்த தூரத்துல இருக்கேன், இந்த கரம் நீட்டும் பொழுது அந்த கரம் நீட்டப்படுமானா நீட்டப்படாது, பிடிக்கப்படுமானா பிடிக்கப்படாது. இப்போ என் கரம் பெரிய கரமா, இந்த பிள்ளை கரம் பெரிய கரமா? சொல்லுங்க. என் கரம் வலுவான கரமா, இந்த பிள்ளை கரம் வலுவான கரமா? அப்ப உங்க கரம் வலுவான கரமா, தேவ கரம் வலுவான கரமா, பலத்த கரமா? புரியுதா? அப்போ உங்க கரத்தினாலே நீங்க பிரயாசப்படும் பொழுது அது தோல்வியை தரும். உங்கள் கரத்திலே இருக்கிறதை அவர் பாதத்தில் வைக்கும் பொழுது அது வெற்றியை தரும். அல்லேலூயா, அல்லேலூயா. புரிஞ்சுதா? இப்போ இந்த கரம் தன்னுடைய தேவைகளை செய்வதற்கு பிரயாசப்படுகிறது, அலைகிறது, ஓடுகிறது. ஆனால் இந்த கரத்தினாலே தூக்க முடியவில்லை. அதுவே இந்த கரத்தோடு, பலத்த கரத்தோடு டிஸ்டன்ஸ் இப்படிதான் இருக்கு. நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படிதான் இருக்குது? கையை நீட்டு மகள. ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படிதான் இருக்கு? இயேசுக்கும் எனக்கும் ஒரு உறவே இல்லாம ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கு. ஆனா என் கரத்தை நீட்டும் பொழுது அவ கரம் டச் ஆயிடுச்சுன்னா அந்த கரத்தினாலே எனக்கு பலன் உண்டாகும், பலன் உண்டாகும், பலன் உண்டாகும். ஆனா அந்த கரத்தை தொட முடியாதபடிக்கு என் கரம் பாவக்கரமா, தரித்திரத்தின் கரமா இருக்கிறது காரணம் என்னன்னா, என் தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தையும் என் தேவன் கொடுத்த நல்ல வாழ்க்கையும் என் தேவன் கொடுத்த வார்த்தையும் தேட முடியாதபடிக்கு என் கரம் உலகத்தின் மேன்மையையும் உலகத்தின் காரியத்தையும் தேடி போகிறதுனால எனக்காக ஒருத்தர் கரம் நீட்டி கொண்டிருக்கிறார். அந்த கரத்தை பிடிக்க எனக்கு நேரம் இல்லை, நினைவு இல்லை. அதனாலதான் பலனற்று போய் நம்ம கரம் இருக்குது. வேதத்தில் அநேக வேளையில அநேகரை பார்க்கலாம், பலனற்ற வேளையில வானத்துக்கு நேராய் தங்கள் கரத்தை உயர்த்தும் பொழுது அவர்கள் உயர்த்தின விசுவாசத்தின்படியாக இன்னொரு கரம் அவர்களுக்கு கொடுத்தது அப்படிங்கிறத நம்ம வேதத்துல நிறைய இடத்துல பார்க்க முடியும். ஆனா நாமும் உலகத்துக்குரியவர்களாய் நம் கரத்தை மனிதர்களுக்கு முன்பாக நீட்டிக் கொண்டிருக்கிறபடியினால தேவன் கொடுக்கக்கூடியவர்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நம் கரத்தை சத்துரு கட்டி வைத்திருக்கிறான். ஆனால் கட்டப்பட்ட கரத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சுட்டெரிக்கும்படியான ஒரு வல்லமை வந்து இந்த கரம் விடுதலை ஆயிடுச்சு அப்படின்னா, என் கரம் பலனற்று போன இந்த கரத்தை பற்றும் பொழுது, என் பலத்த கரம் பலவீனமான இந்த கரத்தை பிடிக்கும் பொழுது, இந்த கரத்தால் செய்யக்கூடாத காரியங்கள் இருந்திருக்கும். ஆனால் இந்த கரம் வந்தபடினால இந்த கரத்தால் செய்யக்கூடிய காரியங்கள் எப்படி இருக்குன்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி தன்னால் தனிமையிலே இருக்கிற கரத்தினால் முடியாதது தேவ கரம் வரும்பொழுது இந்த கரத்தை கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் அநேகமாக இருக்கும். தேவஜனமே, இன்று இந்த நாளிலே உங்கள் கரத்தை கொண்டு நீங்கள் செய்த காரியங்கள் உங்களுக்கு தோல்வியை கொடுத்திருக்கலாம். உங்கள் கரத்தை கொண்டு நீங்கள் வேண்டிக் கொண்டு நீங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருந்த காரியங்கள் உங்களுக்கு விருதாவாய் போய் கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த செய்தியை கேட்கிற இந்த தருணத்திலே உங்கள் கரத்தை வானத்துக்கு நேராய் நீங்கள் உயர்த்துவீர்கள் என்றால், வானத்திலிருந்து ஒரு கரம் உங்கள் கரத்தை பற்றி கொண்டு உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் செய்து உங்களை வெற்றியடை செய்யும். அதுதான் இயேசுவுடைய பலத்த கரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பலக்கரம்
அந்த பலக்கரம் என்னோடு. இன்னைக்கு எந்த கரத்தோட நம்ம கரம் கை கோர்த்திருக்கு? உலக மனிதர்களோடு, ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்களோடு, ஆண்டவரோடு இடைப்படாத மனிதர்களோடு நம்ம கரம் கை கோர்த்திருக்கோம்னா நம்ம கீழே விழுந்துருவோம். ஆனா பலத்த கரத்தோடு நம் கைகளை தூக்கி கொண்டிருப்போமே ஆனால், கைகளை பற்றி கொண்டிருப்போமே ஆனால், அந்த கரம் நம்மை விடுவிக்கிறதா இருக்கும். அல்லேலூயா. சொல்லுங்க, பலத்த கரம் என்னோடு இருக்கிறது. பலத்த கரம் என்னோடு இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் அறிக்கை பண்ணின நான் வாசிக்க நீங்கள் ஆமேன் சொல்வீங்கள, அந்த கரம் உங்கள் வியாதியை நீக்கும். ஆமேன். அந்த கரம் உங்கள் பயத்தை நீக்கும். ஆமேன். அந்த கரம் உங்கள் தரித்திரத்தை விலக்கும். ஆமேன். தேவ கரம் உங்களை ஆசீர்வதிக்கும். ஆமேன். தேவ கரம் உங்களை பலப்படுத்தும். ஆமேன். தேவ கரம் உங்களை மேன்மைப்படுத்தும். ஆமேன். தேவ கரம் உங்களை ஆராதிக்க வைக்கும். ஆமேன். அல்லேலூயா. ஆமென். விசுவாசத்தோடங்க எடுத்து வாசிங்க. யாத்திராகமத்தின் புத்தகம் 8:18 வாசிங்க பார்க்கலாம். மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பேய்களை பிறப்பிக்கும்படி முயற்சி செய்தார்கள். செய்தும் அவர்களால் கூடாமல் போயிற்று. பாருங்க. சொல்லுங்க. மனிதர்கள் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் இருந்தது. நல்லா புரிஞ்சுக்குங்க. அவர் கரம் எப்படிப்பட்ட காரியத்தை செய்துனா, இங்க மோசேவை கொண்டு வந்து தண்ணீரை ரத்தமா மாத்தினாரா? மாத்தினாங்களா? தண்ணீர் ரத்தமா மாச்சா? அதை மந்திரவாதிகளால செய்ய முடிஞ்சுதா? முடிஞ்சுது. மோசேனோட கோலை போட்டார், பாம்பா மாறிச்சா? மந்திரவாதிகளும் கோலை போட்டாங்க, என்னாச்சு? பாம்பா மாறுச்சு. மோசே தவளைகளை வானத்துக்கு நேராக நீட்டி சொல்லும்போது தவளைகள் வந்தது. அவங்களும் தவளைகளை வர பண்ணினார்கள். ஏன்? அது மனுஷகரம். மோசே செய்த அற்புதம் மனிதகரம். அதே மனிதகரம் அவர்களிருக்கு உண்டு. மந்திரம், பில்லி, சூனியம் எல்லாம் இருக்கு. அது அவங்களும் செஞ்சாங்க. ஆனா இங்க பாருங்க, அதே 8:18-19 நிதானமா வாசிங்க. போதுங்க. அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி இது தேவனுடைய விரல் என்றார்கள். என்ன நல்லா பாருங்க. நீங்க செய்யறது போல இன்னொருத்தர் செய்வான். உங்க வியாபாரத்தை போல இன்னொருத்தர் வியாபாரம் பண்ணுவான். அந்த ஒரு என் வியாபாரத்தை இவங்க காப்பி அடிக்கிறாங்களே, நீங்க வேதனை அடையணும். உங்களை போல நீங்க செய்யறதை விட பெஸ்டா செய்வாங்க. சோர்வுகள் கொடுக்கும். ஏன்? உங்க மனித கரம், மோசேயினுடைய மனித கரம் செய்தது போல மந்திரவாதிகளுடைய மனித கரமும் செய்தது. ஆனால் தேவனுடைய விரல், ஒரு விரல். அங்க 19 வாசிக்கலாம். அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி இது தேவனுடைய விரல் என்றார்கள். கரங்கோடம் இல்லைங்க, கரங்கோடம் இல்லை, விரல். ஒரு விரல் நீட்டினதுக்கே மந்திரவாதிகளால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாதபடிக்கு ஸ்தம்பித்து போனாங்கன்னா, கரத்தை நீட்டினார்னா என்ன ஆகும்? நம்ம வாழ்க்கையில கரம் பிடித்து தூக்கி எடுக்கிறவர் நம்மோடு இருப்பாருன்னா, ஒரு விரலும் நம்மள டிபன் சொல்லவே சொல்ல. நாம இப்படி கரத்தை தூக்கும் பொழுது இப்படி நம்மள யாரும் நியாயம் தீர்க்க மாட்டாங்க. அல்லேலூயா. இப்படி கரத்தை தூக்காத வரைக்கும் இப்படி பல கரங்களை நம்ம வாழ்க்கையில பார்த்துட்டே. எது பிடிச்சிருக்கு? இப்படி பார்க்க பிடிச்சிருக்கா, இல்ல உங்களை இப்படி பார்க்க பிடிச்சிருக்கா? இப்படி பலவீனமான கரமாய் இப்படி தூக்குனாலும் சரி, இப்படி தூக்குனாலும் சரி, பலவீனத்தோட தூக்கவே முடியாம இப்படி கூட வச்சிருந்தாலும் சரி, பலத்த கரம் கையை பிடிச்சி தூக்கி நிறுத்தும். இந்த கையை தூக்கி நிறுத்தும் பொழுது இப்படி சொல்லுகிற கரங்கள் என் முகத்துக்கு நேராக வருவது. அது மந்திரவாதிகள் சொல்றாங்க பாருங்க, இது தேவனுடைய விரல். நல்லா புரிஞ்சுக்கீங்க தேவஜனமே. ஒரே ஒரு விரல் நீட்டினார் அப்படிங்கிறது அங்க சொல்றாங்க. அவர் ஒரு விரலை நீட்டின பொழுது அங்க எதுவுமே பண்ண முடியாம, மந்திரம் ஜெயிக்கல, சூனியம் ஜெயிக்கல,
ஜெயிக்கல, தந்திரம் ஜெயிக்கல, எதுவுமே ஜெயிக்கல அந்த விரலுக்கு முன்பாக. அப்ப கர்த்தருடைய விரல் உங்களுக்கு முன்பாக நீட்டப்படுமையானால் உங்களை விரோதம் பண்ணுகிறவர்கள் நிச்சயம் தோல்வி அடைவது நிச்சயம். சத்துரு உங்கள் வாழ்க்கையில கொண்டு வருகிற தரித்திரங்களை விலக்கி ஓட பண்ணக்கூடிய வல்லமை அந்த ஒரு விரலில். அந்த விரலுக்கு நேரா சின்ன வயசுல நம்ம எல்லாருமே பண்ணியிருக்கோம். அதாவது எப்படின்னா, யாருக்காவது ப்ரைஸ் கொடுக்குறோம், இல்லை யாராவது ஒரு சான்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, நான் கை நீட்டுவேன், யார் என் கை முன்னாடி வந்து நின்னா அவங்களுக்கு தான் அப்படின்னு நம்ம சொன்னோம். சாக்லேட்டுன்னா எல்லா பிள்ளைங்களும் அடித்து முட்டிக்கிட்டு அந்த கைக்கு நேராக வந்து நிற்கும். பண்ணிட்டுருக்கீங்களா? அப்படி அந்த கைக்கு நேரம் வந்து எனக்கு கொடுங்க, நான் தான் உங்கள் கைக்கு முன்னாடி நான் தான் உங்கள் கைக்கு முன்னாடி வந்து நின்று அப்படின்ட்டு வந்து ஓடி வந்து நிற்போம். அப்படி நிற்கிறவங்களுக்கு அவங்க அந்த சாக்லேட்லாம் கொடுப்பாங்க, வெளியிலேயே சாக்லேட்லாம் கொடுப்பாங்க. ஒரு ஏதாவது கை தூக்குறவங்களுக்கு நான் தருவேன்னா டக்குன்னு கையை தூக்கும். அப்பெல்லாம் என்னன்னே தெரியாத அறிவு, என்னன்னே ஞானமே இல்லாத நாட்களில் கையை தூக்கி நன்மையை பெற்றுக்கொண்டோம். இப்போ நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. எந்த கையை கீழாக வரணும், எந்த கையை பார்க்கணும், எந்த கரம் பலத்த கரம் என்னை தாங்குங்கிற ஞானம் இருக்குது. ஏனோ இந்த நாளிலே ஞானம் இருந்தும் பலத்த கைக்கு முன்பாக வருவதற்கு பதிலாக பலவீனப்படுத்தும் கைக்கு பின்னால போய் கொண்டிருக்கோம். அப்படி போகக்கூடாது. தேவன் அல்லேலூயா, அல்லேலூயா. புரிஞ்சுதா? அப்ப என் வாழ்க்கையில எனக்கு ஒரு பலத்த கரம் இருக்குமே என்றால் எனக்கு முன்பாக நிபச்சொல் நீட்டுவதற்கு மனுஷி எழும்பவே முடியாது. அப்ப அந்த பல கரத்துக்குள்ளே நான் அடங்கி இருக்கிற பிள்ளையா இருக்கும். அல்லேலூயா. மந்திரவாதிக்காரன் சொல்ல ஒரு விரல் நீட்டப்பட்டதுனால அங்க அவங்களால எதுவுமே செய்ய முடியாம போச்சு. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்லும் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பவே முடியும். ஆனால் அந்த தேவ பிள்ளை, தேவனை சார்ந்து இருக்கிறவன் தான் தேவ பிள்ளை. தேவ அன்பு உடையவன் தான் தேவ பிள்ளை. சர்ச்சைக்கு வரவெல்லாம் போதிக்கிறவன் எல்லாம் தேவ பிள்ளை கிடையாது. என்னப்பா இவ்வளோ நேரம் நல்லா தானே போச்சு, திடீர்னு இப்படி ஒரு அட்டாக் பண்ணுறீங்களே. ஆமாங்க, உங்களுக்கு சொல்கிறோம் இல்லையா, முதல்ல எனக்கு அது பொருந்தணும். எனக்கு அந்த கரத்தின் கீழே நான் இருக்கிறவனா இருக்கணும். அந்த கரத்தின் கீழே நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஏதோ ஒரு காரியத்துக்கு மனுஷனை நோக்கி பார்ப்பேன்னா நான் விட்டு. அப்ப அந்த கரம், பலத்த கரம் என்னை அன்பில் நடத்துவதாக, பலத்த கரம் தேவ சிந்தையில நடத்துவதாக, பலத்த கரம் தேவனுடைய பிரசன்னத்தில் என்னை நடத்துவதாக. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க அதுதான் தேவை. சர்ச்சைக்கு வரதுனால மட்டும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க கிடையவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க தேவஜனமே. சர்ச்சைக்கு வரதுனாலையோ, பைபிள் தூக்கிறதுனாலையோ, கைப்பற்றி கொடுக்கறதுனாலையோ, மெசேஜ் எடுக்கிறதுனாலையோ நம்ம ஆண்டவருடைய பிள்ளையா இருக்க முடியுமானா நிச்சயம் இருக்கவே முடியாது. அவர் பிரமாணங்களை கை கொள்ளுகிறதா? அவருடைய பிரமாணம் என்ன? நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கு ஒரு அன்பாய் இருங்கள் என்பதே தான். அதுல எந்த பிள்ளை வந்துருச்சோ அந்த பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கு. இதுதான் டஃப். இங்க தான் சத்ரு வந்து அவன் கரத்தை கொண்டு நம்ம தடுத்து போடுறான். நம்ம எதை பண்ண ஆசீர்வாதம் வருங்கிறது சத்ருக்கு தெரியும், மந்திரவாதம் பண்றவனுக்கு தெரியும். அவன் அந்த கரத்தை போட்டு ஸ்டாப் பண்ணுகிறதுனால நம்மளால அதை செய்ய முடியல. ஆனா ஒரு கரத்தை நோக்கி அபயம் விடுவோமேனால் அந்த கரம் எந்த சத்ரு தடை போட்டதெல்லாம் அதை சங்காரம் பண்ணி சுத்தரித்து நம்மளை விடுவிக்கும். அதுதான் இயேசுனுடைய கரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பலத்த கரம் என்னென்ன காரியம் செய்து பாருங்க. தன் சனத்தை விடுவிக்கிறது. தலச்சான்களை சங்கரித்த கரம். 5 வேலை ஒரே ஆள் 5 நிமிஷத்தை செய்யணும் முடியாது. ஆனா அவர் கரம் 5000 வேலை இல்லை, 5 லட்சம் இல்லை, 5 மில்லியன் வேலையும் ஒரே நிமிஷத்துல அடி டக்குன்னு. தாவீது அழகா சொல்லுவாரு, ஐயா நான் பாவம் பண்ணிட்டேன், உங்க கரத்துல வந்து விழுந்துடுறேன், உங்க கரத்துல வந்து விழுந்துடுறேன், உங்க படியில உங்க கரத்தை கட்டி வைக்காதீங்க, எனக்காக உத்தரவு சொல்லுங்கன்னு தாவீது அழகா ஓடி வந்துருவார். தாவீது எப்பொழுதும் மனுஷ முகத்தை பார்த்த தாவீது கிடையாது. தாவீது எப்பொழுதுமே தேவ கரத்தை பார்த்த தாவீதா இருந்ததுனாலதான் அவர் ஜெயம் எடுக்க முடியும். அப்ப மனுஷ கரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா இல்லை, தேவ கரத்தை
தேவ கரத்தை பார்த்து கொண்டே இருக்கணும். நம்ம ஊழியம் தேவ கரத்தை பார்த்துதான் இருக்கணும். நம்ம வியாபாரம் தேவ கரத்தை பார்த்துதான் இருக்கணும். நம்முடைய வேலை தேவ கரத்தை பார்த்துதான் இருக்கணும். ஏன்னா அவர் வழிகாட்டுவார். ஏன்னா அந்த கரம் வழிகாட்டுகிற கரமாய் நம்ம வாழ்க்கையில இருக்கணும். அந்த வழிகாட்டுகிற கரம் ஒரு நாளைக்கு நம்மளை அக்கிரமத்துக்கு வழிகாட்டாது, பாவத்துக்கு வழிகாட்டாது, வேதனைக்கு வழிகாட்டாது. அந்த வழிகாட்டுதல் நானே வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறேன், இதிலே நடவுங்கள் என்று வழிகாட்டுகிறார் என்றால் அதிலே பாவம் இராது, அதில் அக்கிரமம் இராது, அதிலே துரோகம் இருக்காது, அதில் பொறாமை இருக்காது, அதிலே அன்பு இருக்கும், அதிலே சந்தோஷம் இருக்கும், அதிலே சமாதானம் இருக்கும், ஆவியின் கனி கொடுக்கக்கூடிய ஜீவன் இருக்கும். ஏனென்றால் வழிகாட்டினது அவருடைய கரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கிருபை என்று. ஏசாயா 19:15. ஒன்றுமிராது. பாருங்க, எகிப்து தேசத்திலே அவர் கரம் அசையும் பொழுது அவர்கள் பயந்து கிடந்தார்களாம். அப்போ அவர் கரம் நம்ம வாழ்க்கையில அசைவாடுகிறதை மனிதர்கள் பார்ப்பார்களே, ஆனால் நமக்கு விரோதமாய் அவர்களால் எழும்பவே முடியாதுங்க. அப்ப இங்க பார்க்கிறோம், அவர் கையசைவினாலே அங்கே பயம் உண்டாயிடுச்சான். சத்ருகளுக்கு அவர் கையசைவில பயம் உண்டாயிடுச்சு. போகும்போது அங்கே ஒரு டிராஃபிக் போலீஸ் கையை அசைச்சாருன்னா பயம் வருமா? வராது. ஏன்? லைசன்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு, இன்சூரன்ஸ் பர்ஃபெக்டா இருக்கு, எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு. லைசன்ஸ் இல்லை, இன்சூரன்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை, சவாரிக்கு கையை போடுவார், ஆட்டோமேட்டிக்காக பயம் வரும். அப்போ தப்பு பண்ணினது சத்ரு. அவன் தேவ கையசையில அவன் பண்ணின தவறு அவன் பயன்படுகிறான். அந்த பலத்தக்கரம் பாருங்க, பார்வோனுக்கும் வாய்ப்பு கொடுத்தார், கொடுக்காமலாம் இல்லை, பார்வோனுக்கும் வாய்ப்பு கொடுத்தார். அந்த வாய்ப்பை அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க, இப்படி நீட்டும் பொழுது அது வாய்ப்பு. தேவஜனமே நல்லா பாருங்க, ஒரு விரலை நீட்டும் போது ஒழுங்கா வேத வசனத்தை வாசிடு, ஒழுங்கா பரிசுத்தமா இரு, ஒழுங்கா பைபிள் படி. ரொம்ப முக்கியம், குடும்ப ஜெபம் பண்ணு. ஒழுங்கா குடும்ப ஜெபம் பண்ணக்கூடிய வேலையில நீ வெளியில இருந்த பிச்சிடுவேன். இன்னிலிருந்து குடும்ப ஜெபம் ஒழுங்கா பண்ணணும். அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் நம்மள கை நீட்டி சொல்றார், எங்க அப்பா லவ்வபிள் ஃபாதர், நான் பாவி, நான் பாவி, நான் பாவி அப்படின்னு சொல்லும் போது மன்னிச்சு விட்டுருவாரு அப்படின்னு இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு வாட்டி, 2 வாட்டி, 3 வாட்டி, 10 வாட்டி மன்னிச்சுடுவார். அதுக்கப்புறம் பொறுமை இழந்துட்டு இப்படி நீட்டின கையை தூக்கி இப்படி நீட்டினார்னா தாழுமோ சொல்லுங்க. ஒரே அடி இடி மாதிரி எங்க இருப்போம்னு தெரியல, எந்த நரகத்துல இருப்போம்னு தெரியாது. அங்க போனாலும் நரகத்துக்கு அம்சனே என் பிள்ளையன்னு சொல்லிட்டு இறக்கப்பட்டு நரகத்துக்குள்ள கையை விட்டு தூக்கி எடுக்கக்கூடிய வல்லமை அந்த கரத்துக்கு மட்டும்தான். சரியா? குடும்ப ஜெபம் பண்ணாத பிள்ளைகளுக்கு இப்படி வருது. இப்போ கை இப்படி வரத்துக்கு முன்னாடி இப்படியே தெரிஞ்சுக்கணும். இப்படி நீட்டிங் இருக்கும் போதே இப்போ யார் நாடி நிறுத்திட்டோம் சொல்லுங்க. ஐயோ நின்றக்கூடாது, பயம் வருதா? பயப்படுத்தி பார்க்கிற தேவன் அல்ல, பயத்தையிலிருந்து விடுவிக்க தேவன் அவர். நம்ம பயத்திலிருந்து விடுவிக்க தேவன். இது குடும்பம் அவர் கரத்தின் கீழே பலத்தை பெற்றுக்கொள்ளணும். குடும்ப ஜெபம் ரொம்ப முக்கியம். கால அழகா 5:30 சர்வீஸ்ல ஆண்டவர் சொன்னார், எந்த பிள்ளைங்க நேசிக்கும்னா என்னை தேடக்கூடிய நேரத்தில் என் பாதத்தில் வந்து அமர்றப்பில் தான் நான் நேசிக்க. அதாவது லிஷர் 10 மணி சர்வீஸில் வரது லிஷர், சாயங்காலம் சர்வீஸில் வரது லிஷர், 5:30 மணிக்கு சர்வீஸ் வரது ப்ளஷர். ஏன்? பிரயாசப்படுற சர்வீஸ், பிரயாசப்பட்டு வருகிற சர்வீஸ். 5:30 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணுறது பிரயாசம். நான் 10 மணிக்கு தான் எந்திரிப்பேன், 10 மணிக்கு பைபிளை தூக்குறது லிஷர். கர்த்தருக்கு எப்பவுமே லிஷர் தேவையில்லை, ப்ளஷர் தான் தேவை. அல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி ஆண்டவரை ஆராதிக்கிறோங்கிறத நம்ம எந்த இருதயத்தோட ஆராதிக்கிறோம்னா
முக்கியம். தெரியல, டாபிக் அவுட் ஆஃப் கிளாஸ் போயிடுச்சு. ஆனாலும் நான் விசுவாசிக்கிறேன், மீண்டும் குடும்ப ஜெபம் திருச்சபை பிள்ளைகள் இல்லத்திலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குடும்ப ஜெபம் பண்ண முடியாதபடிக்கு சத்ரு போட்டிருந்த கரங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தேவனுடைய பலத்த கரம் அந்த குடும்ப ஜெபத்துக்கு தடையாக இருந்த எல்லா சூழல்களையும் விலக்கி போடுவதாக. அல்லேலூயா. சத்ருக்கு நேராக இப்படி நீக்கிட்டார் ஆண்டவர். நமக்கு இப்படி, சத்ருக்கு வார்னிங் எல்லாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டா அடிதான். அப்ப இன்னிலிருந்து குடும்ப ஜெபம் நைட்ல இருந்து சூப்பரா இருக்க போது. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது காரியம், அவருடைய கரம் பலப்படுத்தும் கரம். சங்கீதத்தின் புத்தகம் 89:21 எடுத்து வாசிங்க. என் கை அவனோடு உறுதியா இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். என் புயம் அவனை பலப்படுத்தும். அப்போ ஆண்டவருடைய கை நம்மளோட இருந்துடுச்சு, உறுதியா நின்றுடுச்சுன்னா அவர் புயம் நம்ம பலப்படுத்திட்டே இருப்போம். நமக்கு விரோதமாய் 1000 பேர் எழுப்பினாலும், 1000 பேர் குரோதம் சொன்னாலும், 1000 பேர் ஏளனம் பண்ணினாலும், வாழ்க்கையே தொலைஞ்சிருச்சுன்னு சொன்னாலும் இயேசுனுடைய கை. எங்கள் அப்பா கிட்ட நான் ஜெபிக்கல, சண்டை போட்டேன். நல்ல சண்டை போட்ட உடனே அவர் சரண்டர் ஆகலை. நீ சண்டை போட்டதுனால அப்பா இப்போனாச்சோ இந்த பொண்ணு சண்டை போட வாய இயேசுவேன்னு கூப்பிட்டுச்ச, அதனால அவர் இறங்கினார். நீ சண்டை போட்டெல்லாம் அவர்கிட்ட ஜெயெல்லாம் பெற்றுக்கொள்றது நம்ம யாக்கோபெல்லாம் கிடையாது. கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை. அது என்ன உணர்த்துதுன்னா, உன் கரத்தினாலே என் வேதத்தை தூக்கலை, ஆனால் என் கரத்தினாலே நான் இன்னும் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறேன். அப்போ இந்த கரத்தை இன்னும் நீ பற்றி கொண்டினா இன்னும் எப்படி உன்னை மேன்மைப்படுத்தும், இன்னும் உன்னை எப்படி மேன்மை அவர் மேன்மைப்படுத்துகிற கரம் இங்கே அவருடைய கரம். சங்கீதக்காரன் சொல்லும்போது, என் கை அவனோடு உறுதியாக இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். எப்படி பலப்படுத்துது தாவீதுக்கு பார்த்தா 1 சாமுவேல் 17 17வது அதிகாரம் எடுங்க. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 34வது வசனம் எடுத்து வாசிங்க. இருங்க, தாவீது சவுலை பார்த்து, அங்க கோலியாத்துக்கு தேசமே பயந்து கிடக்குது. இந்த பெலிஸ்தியரை குறித்து ஒரு நாள் நான் பைபிள் ஸ்டடி கத்த சுத்தமா நான் எடுக்கிறேன். அங்க ஏன் பயந்து நிற்கிறாங்கன்னா, உள்ள போய் பார்க்கும்போது அதோட ஆராய்ச்சி வேற சொல்லுது. சவுல் எப்படின்னா பெலனுள்ளவன், பராக்கிரமசாலி. அவன் கூட்டத்துல பராக்கிரமசாலிகளை தான் சேர்த்துக் கொள்வான், நோஞ்சான சேர்த்துக் கொள்ள மாட்டான். அந்த ஊர்லயே பலனுள்ளவங்களை தான் சேர்த்துக் கொள்வோம், பெலிஸ்தியரோட பலவான்கள் இல்லை. ஆனால் ஏன் யுத்த காலத்தில் பயந்து இருக்கிறாங்க அப்படின்னா, அங்கே ஒரு ரகசியம் இருக்குது. பெலிஸ்தியர் தந்திரக்காரன். அவன் தந்திரத்தினால சவுலுடைய ஜனத்தை, இஸ்ரேல் ஜனத்தை பயன்படுத்திட்டான். தந்திரம். ஆனால் அந்த தந்திரத்துக்கு பயப்படுகிறவனா தாவீது அங்கே இல்லை. சவுலின் இடத்துல இல்லாத ஒரு காரியம் தாவீதின் இடத்துல ஒன்று உண்டு. அது என்னன்னா தைரியம். அல்லேலூயா. அங்க பாருங்க, தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அது தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தை அந்த கரடியையும் உங்களுடைய அடியானாகிய நான் கொன்றேன். என் தேவ கரம் அவனோடு இருந்தபடினால அவன் புயம் பலப்படும். அப்போ இன்னைக்கு தேவ கரம் நம்மளோடு உறுதியாக இருக்குன்னா எந்த சூழ்நிலைக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சிங்கத்தினுடைய வாயிலே அது பிடித்திருக்கு அப்படின்னா, அப்போ சிங்கம் ஒரு ஆட்டை பிடிச்சிருந்தா லைட்டாக பிடிக்குமா, ஸ்ட்ராங்காக பிடிக்குமா? கற்பனை பண்ணி பாருங்களேன். நீங்கள் உங்களை தாவீதா நினச்சிக்கிங்க. இப்போ நீங்கள் இப்போ தாவீது. ஏன் ஐயா நானா தாவீது? ஆமாம், ஒரு விதத்தில் தாவீது தான். எப்படி? பாவம் செய்கிறதில்ல.
வேற நான் எதுவும் சொல்றது எனக்கு தைரியம் இல்லை. ஆனால் இதில் சொல்ல, ஏன்னா நான் பாவம் செய்கிறவன். ஏதோ ஒரு பாவம், கோபத்தின் பாவம், பெருமையின் பாவம், பொறாமையின் பாவம், எரிச்சலின் பாவம், அன்பு இல்லாத பாவம், இது பாவம் தான். பாவம்னால உலகத்துக்கு போயிடாதுங்க. என்றைக்குமே சொல்கிறேன், உலகத்தில் இருக்கிற பாவத்தை ஒரு ஆண்டவரோட பிள்ளையால் ஜெயிச்சிட முடியும், தனியாக ஜெயிச்சிட முடியும். வேத வசனத்தை வாசிக்கிறதுனால, பைபிளை படிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த பாவத்தை விட்டு வெளில வந்துட முடியும். ஆவிக்குரிய பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு ஆவியானுடைய பலன் வேணும். அல்லேலூயா. நீங்கள் எந்த பாவத்தில் விழுந்து கிடந்தாலும் இயேசுவேன்னு ஒரு வார்த்தை சொன்னால் இயேசு இறங்கிடுவார். அந்த பாவத்திலிருந்து மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அந்த பாவத்திலிருந்து உங்களை மீட்டெடுத்து உங்களை பாதுகாத்திடுவார். அந்த மாற்று கருத்தே இல்லை தேவஜனமே. அந்த விஷயத்தில் நம்ம தாவீதாய் உலக பாவத்தில் இருப்போமே ஆனால் இயேசுவேன்னு கூப்பிடும் பொழுது அவர் அந்த பாவத்திலிருந்து நம்மளை தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார். தாவீதா எப்படி மாறணும்னா, அவர் புயம் நம்மிடத்தில் அவருடைய கரம் உறுதியாக இருக்கும்படியாய் ஆவிக்குரிய பாவத்திலிருந்து விலகுகிற பிள்ளைகளாக இருக்கணும். இன்னைக்கு சத்ருவானவன் சிங்கத்தை போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இராதபடிக்கு தேவனுடைய ஆடுகளாக இருக்கிற நம்மை பிடிச்சி இறுக்கி வச்சிருக்கிறான். அன்பு செலுத்த முடியாமல் இறுக்கி வச்சிருக்கிறான். கோபத்தில் இறுக்கி வச்சிருக்கிறான். எரிச்சல்ல இறுக்கி வச்சிருக்கிறான். இதெல்லாம் இருக்குதா நமக்கு? இன்னைக்கும் இருக்குது, இன்னைக்கும் எல்லாருக்குமே இருக்கு. ஆனா இதுல இருந்து விடுவிக்க ஒரு கரம் தான் தேவை. அது பலத்த கரம், இயேசுவின் கரம். அந்த கரத்தை தேடி வரவனுக்கு அந்த விடுதலை கிடைச்சிடும். அந்த கரத்தை தேடி வரவனுக்கு விடுதலை கிடைச்சிடும். தேடி வராதவன் இன்னும் அந்த சிங்கத்தின் பிடியில தான் இருப்பான். தாவீது தேடி வரார் அந்த ஆட்டை சிங்கத்தின் வாயில். அப்போ சிங்கம் இப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னா, இந்த சிங்கத்தை இருந்து பிடிச்சி இழுக்கணும்னா தான் கரம் அடிப்படும். தாவீதுக்கு அது பெருசாக தெரியல. ஏன்? தான் சிநேகித்த, தான் வளர்த்த ஆடை விடுவிக்க வேண்டும் என்கிற எண்ணம் தாவீதுக்கு நோக்கமாக இருந்தபடினால, தாவீதுக்கு அது வாழ்க்கையாக இருந்தபடினால, தன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட ஒரு ஆடாகிலும் நான் விடேன் என்கிற வைராக்கியம் இருந்தபடியினால அந்த தாவீதினுடைய கரம் சிங்கத்தின் வாயிலிருந்து தாடையை கிழிக்கும் பொழுது ஆட்டுக்கு காயப்படாதபடிக்கே விடுவித்தான். தாவீதாகிய இயேசு கிறிஸ்து, தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சத்ருவின் பிடியில இருக்கிற நம்மை தம்முடைய கரத்தை விரித்து அவர் மரணத்தினாலே, அவர் ரத்தம் சிந்தினதினாலே நம்மை பாதாளத்திலிருந்து விடுவித்தாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு அவர் கொடுத்த விலை கிரயம் தன் கரத்தை விரித்து தன் ரத்தத்தை சிந்தினதுதான். அப்ப தாவீதுக்கு அடிபடாம இருந்திருக்கும் நினைக்கிறீங்களா? கீறி இருக்கும், வலி பெருசா இருந்திருக்கும். ஆனா தாவீதுடைய கண்கள்ல தன் ஆடு மேன்மையா இருந்திருக்கும். அது சிங்கமா இருந்தானே, கரடியா இருந்தானே, உங்களை எந்த சிங்கம் கர்ஜிக்கிறது போல வந்திருக்கலாம், கரடி விழுங்கலான்னு வந்திருக்கலாம். ஆனால் தாவீதின் குமாரனாகிய ஒரே பேரான இயேசு கிறிஸ்துவிற்கு முன்பாக நாம் ஆடுகளாய் அவர் மந்தையிலே இருக்கிறபடினாலே, மந்தையை விட்டு விலகி போனாலும் தேடி வருகிற இயேசு மந்தையின் வெளியிலே இருக்கிற நம்மை மந்தைக்குள்ளாக கொண்டு வந்து பாதுகாக்கிறவர்கள். அல்லேலூயா. பாதுகாக்கிற தேவன். திருச்சபை நேரத்தில் தேவ பிள்ளைங்க எங்கேயும் போயிடாதீங்க. குடும்ப நேரத்தில் எங்கேயுமே போயிடாதீங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் இன்னைக்கு சீர் செய்கிறவராக இருக்கிறார். ஆராதிக்கிற வேலையில் எனக்கு ஆராதனையை தவிர வேறு எதுவுமே முக்கியம் இல்லை. கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டிய வேலையில் கர்த்தர் ஊழியத்தை தவிர எனக்கு வேறு எதுவுமே முக்கியம் இல்லை, எதுவுமே முக்கியம் இல்லை. அப்போ கர்த்தர் தான் எனக்கு. கர்த்தரை தேடி பாருங்க, ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்காக நான் உங்களை 24 மணி நேரமும் செய்ய சொல்லலை. உங்கள் ஜெப வேலையில் ஜெபம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துடுங்க. அந்த வேலையில் நீங்கள் வேறு எங்கேயும் இருந்துடாதீங்க. அப்போ சிங்கம் பிடிச்சி கொண்டு போயிடும். சிங்கம் பிடிச்சிடும். மந்தைக்குள்ளாக இருக்க வேண்டிய வேலையில் நீங்கள் வெளியில் இருந்தீங்கன்னா சிங்கம் பிடிச்சிடும். எவனை விழுங்கலாம் என்று அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல வெளியில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். பொல்லாங்கன் வெளியில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். மந்தைக்குள்ளே அவனுக்கு வருவதற்கு அதிகாரம் இல்லை. மந்தைக்குள்ளே அவன் கால்களை வைப்பதற்கு அதிகாரம் இல்லை. மந்தைக்கு வெளியிலே, மந்தையின் வேலையின் நேரத்தில் இல்லாத ஆடுகள் வெளியிலே அலைந்து கொண்டிருந்தான். அவன் முடிச்சிடுவான். உடனே அவர் சொல்வார், நீ மந்தையில இல்லை, நானே வரணும்,
வெளியில் இருக்கிறது தான் என்னுடைய தான். தேடி வந்தார் தாவீதை தம் கரத்தினால் நம்மை காத்தார். அல்லேலூயா. அவர் கரத்தினால் நம்மை காக்கிற தேவன். எது உங்களுக்கு ப்ளஷரா இருக்கு நீங்க லைஃப்ல? தேவனுடைய வார்த்தையா, மனுஷனுடைய வார்த்தையா? மனுஷ வார்த்தை ப்ளஷரா இருக்கானா சிங்கம் நம்மளை பிடிச்சிடும். தேவ வார்த்தை டிஷரா இருப்பனா சிங்கம் நம்மை பிடிச்சிடும். தேவ வார்த்தை தான் ப்ளஷரா இருக்கும். தேவனை ஆராதிக்கு தேவ வார்த்தையை விட்டுடாதீங்க பிள்ளைங்களை. வாலிப பிள்ளைங்களுக்கு தெளிவாக சொல்றேன், மனுஷனுடைய வார்த்தை உங்களுக்கு இனிப்பா இருக்கும், மனுஷியோட வார்த்தை உங்களுக்கு இனிப்பா இருக்கும். தேவ வார்த்தை தான் உங்களை காப்பாற்றும். கர்த்தரை தேட முடியல, கர்த்தருடைய வேதத்தை வாசிக்க முடியல அப்படின்னா சீராய்ஞ்சு பாருங்க, ஆராய்ஞ்சு பாருங்க, யாருடைய பிடியில இருக்கிறீங்க. உங்களை கொஞ்சுவதற்கு ஒருத்தர் இருக்கார், உங்களை பராமரிக்க ஒருத்தர் இருக்கார். தாய் தகப்பனை தவிர, இறைவனை தவிர வேற எந்த மனுஷியோ நீ அழகா இருக்கேன்னா அப்பால போ சாத்தானே சொல்லுங்க. உன் ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா அப்பால போ பிசாசேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. நோ காம்ப்ளிமெண்ட்ஸ் ஃப்ரம் தி அதர் பீப்பிள். காம்ப்ளிமெண்ட்ஸே வேண்டாம். அப்பா அம்மா நல்லா இருக்கேன்னு சொன்னா சந்தோஷப்படுங்க. வேற உலகத்துல எந்த மனுஷன் வந்து நீ அழகா இருக்க, ஸ்டைலா பாடுற, ஸ்டைலா நடக்கிற, உன் ட்ரெஸ் சூப்பரா இருக்கு, உன் பையன் சூப்பரா இருக்கு, உன் ஷூ சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரே வார்த்தை சொல்லுங்க, அப்பாவே கோஷாத்தான். அவன் அழகா இருக்குன்னு சொல்லி எனக்கு என்ன ஆகுது? புரியுதா உங்களுக்கு வாலிப பிள்ளைங்களுக்கு? அப்போ நம்ம உறவு இறைவன் இடத்துல மட்டும்தான். இறைவன் அல்லாத எந்த உறவும் எனக்கு ஆதாரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அங்க பார்க்கலாம் 37 வாசிங்க. 1 சாமுவேல் 17:37. பாருங்க, என் கை அவனோடு உறுதியா இருக்குன்னு ஒரு வார்த்தை தாவீது சொல்றாரு. அதே வேளையில சவுல் கர்த்தருடைய கரம் உன்னோடு இருக்கும். தேவ கரம் ஒருவனோடு இருந்தா அவனுக்கு ஊரே விரோதமா வந்தாலும் அவன் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அல்லேலூயா. உலகமே அவனை எதிர்த்தாலும் அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. உலகமே அவனை கேவலமா பார்த்தாலும் அவன் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா தேவ கரம் அவனோடு இருக்கிறது. அப்ப தாவீதை கொன்ற பலத்த கரம், கரடியை கொன்ற பலத்த கரம், சிங்கத்தின் வாயை பிளந்த பலத்த கரம். அப்ப ஏன் தேவக்கரம் உறுதியா இருந்தது? சிம்சோன் தேவக்கரம் அவனோடு உறுதியா இருந்தபடினாலதான் 300 நரிகளை பிடித்து வாள்களை கட்டி கொளுத்தி விட்டான். அது தேவபலன். தேவக்கரம் அவனோடு இருந்தது. தேவக்கரம் நீங்கின உடனே அவனால் ஒரு கையில கூட இருக்க முடியல. ஏன்? பாவத்தினால. தெலீலாள் என்கிற பாவத்தினால. தெலீலாள் எந்த ரூபத்திலையும் வரும். மொபைல் மூலியமா வரும், சோம்பேறித்தனத்தின் மூலியமா வரும், தூங்குற மூலியமா வரும், எது மூலியமா வரும். பாவம் வருமே என்றால் இயேசு கிறிஸ்து நாமத்தால் அவைகளை பைண்ட் பண்ணி அப்புறப்படுது. அவ்வளவுதான். இன்னொரு ரகசியம் சொல்றேன், நீங்க விரும்பினாதான் பாவம் உங்களை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும். சும்மாவே இயேசு நாமத்தில் இந்த பாவம் வெளியேறி போவதாக சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே அது பக்கம் போயிட்டோன்னா விரும்பணும். பாவம் எல்லாம் இருக்கக்கூடாது. நான் பரிசுத்தமா இருக்கணும்னு விரும்பும் பொழுதுதான் நாம் கரம் கர்த்தருக்காய் பயன்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. 3வது காரியம் பார்க்கலாம், அவர் கரம் சுகம் தருகிற கரம். அல்லேலூயா, சுகம் தருகிற கரம். மத்தேயு 8:3 வாசிங்க. பாருங்க, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக. அடுத்து என்ன பண்ணார்? கையை நீட்டுகிறார். எப்பொழுதுமே ஆண்டவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம் கரத்தை நீட்டுறதுங்க. கரத்தை மடக்கி வைக்கிறது இல்லை, கரத்தை நீட்டுறது. ஏன்? கரத்தை நீட்டினாதாங்க கொடுக்கப்படும். கரத்தை நீட்டினாதான் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். நீங்க கரத்தை நீட்டினாதான் நான் கொடுக்கறத பெற்றுக்கொள்ள முடியும் இல்லையா? நீங்க கரத்தை நீட்டினாதான் நான் கொடுக்கறத பெற்றுக்கொள்ள முடியும். நான் நீட்டவே மாட்டேன் அப்படின்னு நீங்க கையை இப்படி வச்சுட்டு இருக்கீங்கன்னா, இப்படி வச்சுக்கிங்களா? எல்லாம் கை இப்படி வச்சுக்கிறீங்க. நான் இப்போ ஏதோ ஒன்று கொடுக்குறேன், கை வாங்கவே மாட்டேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்?
இல்லையா? ஆனால் நான் கொடுக்கறத நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கையை நீட்டணும். யாருக்கு முன்பாக? இறைவனுக்கு முன்பாக. அப்போது அவர் கரம், அந்த குஷ்டர் சொல்லுங்களேன், அந்த வாசிங்க, திரும்ப வாசிங்க. இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு. எனக்கு டிசைர் இருக்குது நீ சுகமாகணும்னு. அப்போ ஆண்டவருக்கு டிசைர் இருக்குது நம்ம எல்லாம் சுகம் ஆகணும்னு. ஆண்டவருக்கு டிசைர் இருக்குது நம்மெல்லாம் விடுதலை அடையணும்னு. ஆண்டவருக்கு டிசைர் இருக்குது நம்ம பாவம் இல்லாமல் வாழணும்னு. ஆண்டவருக்கு டிசைர் இருக்குது நம்ம பரலோகம் போகணும்னு. அதனால தான் ஒவ்வொருத்தர் மேலே அவர் கையை நீட்டலை, மொத்தமாக கையை நீட்டிட்டாருங்க. அல்லேலூயா. அந்த சிலுவையில் அவர் கையை அப்படி நீட்டினபடினால மொத்த மனுக்குலமும் அவர் நீட்டப்பட்ட புயத்தினாலே, நீட்டப்பட்ட பலக்கரத்தினாலே நீட்டப்படும் பொழுது அந்த கரம் பலவீனம் அடைந்தது. ஆனாலும் அந்த பலவீனத்தை பொருட்படுத்தாமல் கையை நீட்டினபடினால மொத்த மனுக்குலமும் சத்ருவின் பிடியிலிருந்து, பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலை அடைந்ததாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் விடுவிக்கல, நம்ம எல்லாரும் எங்கே எப்படி வாழ்ந்துருப்போனே தெரியாதுங்க. எப்படி வாழ்ந்துருப்போனே தெரியாது. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆவியான ஒரு சில காரியங்களை வெளிப்படுத்துறதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா அந்த கரம் என்னை பலத்த கரமாக இருக்கிறது மட்டும் அல்ல, என்னை பலப்படுத்தும் கரமாய் மட்டும் அல்ல, என்னை வாழ வைக்கிறதே அந்த கரம் தாங்க. அந்த கரம் இல்லைன்னா நான் இன்னைக்கு இல்லைங்க. அந்த கரம் இல்லைனா நீங்களும் நானும் இல்லைங்க. எந்த கரத்துக்கு வேணாலும் உலகத்தில் துரோகம் செஞ்சிடலாம், துரோகம் செஞ்சு வாழ்வை பெற்றுக்கொள்ளலாம். தீமை நம்ம கரத்தினால ஒருத்தனுக்கு துரோகம் பண்ணி அவன் கிட்ட இருந்து நன்மையை பெற்றுக்கொண்டு வாழ்ந்துடலாம். ஆனால் எனக்காக ஒரு கரம், பாவம் செய்யாத கரம் நீட்டப்பட்டது. அந்த கரத்துக்கு விரோதமாய் நான் பாவம் செய்து வாழ்ந்து கொண்டிருப்பேனே, ஆனால் நிச்சயம் நான் வாழ்வடைய முடியாது. தேவச்சனமே, நிச்சயம் நான் வாழ்வடைய முடியாது. உள்ளான மனுஷனை இன்று அவருடைய கரத்தினாலே, அவர் கரம் பெரிய கரம் என்கிற வார்த்தையினாலே நமக்குள்ளாக இருக்கிற உள்ளான மனுஷனை கர்த்தர் டீல் பண்ணுகிறதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். நீ வெளியரங்கமாய் நீ பல காரியங்கள் என்னுடைய ராஜ்யத்துக்கு செய்கிறாய், நான் அதை அங்கீகரிக்கல. உன்னுடைய உள்ளான மனுஷன் நான் விரும்புகிறதை செய்யும் பொழுது நீ செய்யக்கூடிய முதல் ஊழியம், அதை நான் அங்கீகரிப்பேன். அப்போ இது நாள் வரைக்கும் இல்லை, நான் அங்கீகரிக்கலை. ஏன்? உள்ளான மனுஷன் மாறலை, உள்ளான மனுஷனுடைய நினைவு மாறலை. அப்போ நான் எப்படி அங்கீகரிப்பேன்? அப்போ அந்த உள்ளான மனுஷனுடைய இறுதியை மாறும்படியாய் அவர் கரம் இன்னைக்கு கிரியை செய்கிறதாய். அவருக்கு சித்தம் உண்டு, அவன் சொஸ்தமானான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய கோபத்தின் குஷ்டரோகம், பாவத்தின் குஷ்டரோகம், அக்கிரமத்தின் குஷ்டரோகம், மற்றவங்க நல்லா வாழ்ந்தா எரிச்சல் அடைகிற குஷ்டரோகம் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் விலகி போவதாக. ஏனென்றால் அவருக்கு சித்தம் உண்டு, நாம் சுகமாக. சித்தம் இருக்குதா? நமக்கு சித்தம் இருக்கா? சுகமாகறதுக்கு நீங்க விருப்பப்படுறீங்களா? இயேசு கிறிஸ்து நாமத்தால் கேள்வி கேட்கப்படுகிறது. சைலண்டா இருக்கிறீங்களா? சுகமாகறீங்களா? சுகமாகணும்னு நினைக்கிறேங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அவர் சித்தம் ஒன்று இன்னைக்கு நம்ம சுகப்படுத்திட்டார். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அல்லேலூயா. அதில் நிறைய காரியங்கள் இருக்குது தேவஜனமே. ஆனால் நான் லாஸ்ட்டாக ஒரே வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு 9:27 வாசிங்க. அடுத்து 28, 21, 30. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்க சுகமாக விரும்புகிறாயா என்று அங்க ஆண்டவர் கேட்கும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்க? நோன்னு சொன்னாங்களா, எஸ்ன்னு சொன்னாங்களா? சொல்லுங்க. எஸ்ன்னு சொன்னாங்களா, நோ சொன்னாங்களா? எஸ்ன்னு சொன்னாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் சுகத்தை தர பிரியப்படுகிறார். அதனாலே நாம் சுகத்தை பெற்றுக்கொள்ள பிரியப்படுகிற பிள்ளைகளாய். சங்கீதம் 104:27 சொல்கிறது, ஏற்ற வேளையிலே ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உண்மை நோக்கி காத்திருக்குமா? யாரு? நம்ப. நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையாய்
திருப்தியாக்குங்க. அவர் கையை திறந்து நமக்கு நன்மையை தருகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கரத்தை நீட்டி நமக்கு நன்மையான பலனை தருகிற தேவனாய் இருக்கிறார். கலங்கி வந்திருக்கிற தேவ ஜனமே, அவர் கரம் உன்னோடு உண்டு, பலத்த கரம் உன்னோடு உண்டு. பலத்த கரம் உன்னோடு இருந்தால் அது அவனை பலப்படுத்தும். அவனை பலப்படுத்துமே என்றால் அவன் வியாதியிலிருந்து விலகுகிறவனாய் இருக்கிறான். சித்தம் உண்டு, சுத்தமாக. அல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்கிறவர் தேவ ஜனமே, இப்படியே நாம் அழிஞ்சு போக விட மாட்டார். நம்ம எல்லாம் நல்லா வாழ போறோம், எல்லாம் வாழ போறோம், நல்லா வாழ போறோம். ஏன்னா என்னை வழிகாட்ட ஒரு கரம் இல்லைன்னு நான் நினைச்சேன், யாருமே இல்லைன்னு நான் அனாதைன்னு நினைச்சேன். ஆனா நீ அனாதை இல்லை, தகப்பன் நான் இருக்கிறேன். நான் என் கரத்தை கொண்டு உன்னை வழி நடத்துவேன். உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து நான் அல்லவோ. பலனற்ற பிள்ளையே, உன்னை நான் பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். நீ நம்பினது என்னாலே உனக்கு வாய்க்க செய்யப்படும். நீ கலங்காதே. கர்த்தருக்காய் எனக்காய் நீ நிற்கும் பொழுது, என் பட்சத்துக்களை நீ காத்து கொண்டிருக்கும் பொழுது, எனக்காக நீ காத்து கொண்டிருக்கிற வேளையிலே நான் உன்னோடு வந்து உனக்கு சகாயம் செய்கிற தேவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. சோர்ந்து போன இருதயமே, பலனில்லப்பா இந்த வேலையை செய்ய. என்னை எல்லாரும் கார்னர் பண்றாங்கப்பா, பலனில்லப்பா, யாரும் எனக்கு உதவி செய்ய வரலப்பா. பரவாயில்ல, பலப்படுத்துகிற கிறிஸ்து உன்னோடு உண்டு. அங்கலாய்த்து கொண்டிருக்கிற இருதயமே, உன் அங்கலாய்ப்பு கர்த்தர் அறியாமல் இருக்கிறார் என்று நீ அறிந்திருக்கிறாயோ? அவர் அறிந்தவராய் இருக்கிறார். உன் கைகளை அவருக்கு நேராய் உயர்த்தும் பொழுது, பர்வதத்துக்கு நேராய் கைகளை உயர்த்தும் பொழுது, காக்கும் கரங்கள் உண்டு என்பதை நீ அறிந்து கொள்வாய். காக்கும் கரம் உன்னோடு உண்டு என்பதை நீ அறிந்து கொள்வாய். தேவ பிள்ளையே, உன்னுடைய பலவீனத்தில் அவர் பலன் பூர்ணமாய் விளங்கும். உன்னுடைய பலவீனத்தில் கையை முழுசாய் தூக்க முடியலனாலும் ஆண்டவரே என்று நீ அவையம் விடும் பொழுது உன் கையை தொட்டு தூக்குவார் அவர். அவர் கரத்தை தொடும் பொழுது உன் கரம் பலத்த கரமாய் மாறும். உன் புயம் உறுதியாய் இருக்கும். உன் வியாதி உன்னிலிருந்து விலகி போடப்படும். சோர்ந்த எங்களுக்கு உடைய கரத்தினால் செய்த நன்மைகளை உணர்த்தினீராச்சா? எத்தனை நன்மைகள் ஆண்டவரே. பலவீனத்தோடு இருக்கிற நாங்கள் பலப்படுவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தால் பலப்பட்டமைக்காய் நன்றி அப்பா. வந்த பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. வர இயலாத பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. உங்க நாமம் மகிமையட்டும். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இந்த நாளில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஊழியர்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு மூலமாய் வேண்டுகிற நல்ல தகப்பனே, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பத்து நாமத்தை சொல்றேன். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவார்.